எஸ்தரின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 12 14 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. எஸ்தர் 4வது அதிகாரம் 12 14 வசனம். போதும் ஆண்டி. பாருங்க, வசனம் கூறுகிறது, இந்த 14வது வசனம், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே எஸ்தர் ஒரு செய்தியை கேட்கிறார், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள் என்று சொல்லி. அந்த செய்தியை அவள் கேட்ட உடனே அவள் என்ன செய்கிறார், இது நமக்கான வேலை இல்லை. என்னது, இது நமக்கான வேலை இல்லை, நான் ஒரு ராணி, நான் ஒரு இளவரசி, நான் எப்படி போய் நான் ஏதாவது செய்ய முடியும், எப்படி நான் என் ஜனங்களுக்காய் பணிந்து பேச முடியும் என்று சொல்லி அவளுடைய இருதயத்தில் அவளுடைய மேன்மை, அவளுடைய படிப்பு, அவளுடைய வசதி, அவளுடைய பொருளாதாரம், அதை எல்லாவற்றையும் நினைத்து அவள் என்ன சொல்லுகிறாள், இது வேற யாரோ பண்ண வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிறாள். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அவள் இடத்துல சொன்ன, இந்த ராஜ மேன்மை உனக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இந்த காலத்திலே நீ உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு இந்த ராஜ மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை வைத்திருப்பதற்கு, இந்த தேசத்திலே ஆண்டவர் வைத்திருப்பதற்கு, இந்த குடும்பத்திலே, இந்த சகோதரர் மத்தியில், சகோதரிகள் மத்தியில், இந்த பட்டணத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறதற்குரிய நோக்கம் என்னவா வேதம் கூறுகிறது, இந்த ராஜ மேன்மை நமக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா, நாம் இந்த காலத்திலே உதவியா இருக்கும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு அது புரியறதில்ல. இந்த காலத்தில், இப்போ இருக்கிற காலத்தில், நீங்கள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நீ உதவியா இருக்கும்படிக்கு தான் ஆண்டவர் உனக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறாராம். இந்த வீட்டை கொடுத்திருக்கிறார், இந்த வசதிகளை கொடுத்திருக்கிறார், இந்த படிப்பை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்கு கொடுத்தார் ஆண்டவர்? எஸ்தர்கிட்ட கேட்கிறார், இதெல்லாம் எதற்கு உனக்கு கொடுக்கப்பட்டது? இந்த மேன்மை எல்லாம் யாருக்கு கிடைக்காத ஒரு மேன்மையே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த காலத்திலே நீ உதவியா இருக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலத்திலே நான் ஆண்டவருக்கு உதவியா இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்?